ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு டேஸ்டியான ஒரு சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை அடை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் கோதுமை மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். அது ஃபுல்லாக சேர்த்தாச்சு. அடுத்தது பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்தது, அதையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்து தூளாக கட் பண்ண சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். இது கூடவே பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்ச கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை சேர்த்துட்டு ரொம்ப ஃபேவரட்டான, ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப சத்து மிக்க முருங்கைக்கீரையை, இரும்பு சத்து அதிகமாக உள்ள முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிறோம். இது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசையாமல் தொலை தொலைன்னு பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு நல்லா அடுப்பில் தோசை தவா வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் அடியில் சேருங்க. ஆயில் வந்து அடியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கை மாவு எடுத்து நல்லா அந்த தோசை ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வச்சு நல்லா மெலிசாக தண்ணி தொட்டு நல்லா தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மெலிசாக வந்துடும். இது வந்து இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து 2 சைடும் வந்து திருப்பி போட்டு எடுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள், ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இது நல்லா திருப்பி போட்டுட்டோம். இதுவும் அதே போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விட்டு எடுத்தோம்னா சூப்பரான டேஸ்டியான வந்து கோதுமை மாவு அடை வந்து ரெடி ஆகிடுங்க. மறுபடியும் அதே போல் இன்னொரு அடை உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கையில் உப்பிடி அளவு நல்லா மாவு எடுத்து தண்ணி தொட்டு தொட்டு இது போல் நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. நல்லா எந்த அளவுக்கு மெலிசாக நம்ம தண்ணி தொட்டு தொட்டு பரப்பி விடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து சீக்கிரமும் குக் ஆகி வரும். சாப்பிட்றதுக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து சில இடத்துல மொத்தமாகவும் சில இடத்துல வந்து மெலிசாவும் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து மெலிசாக இருக்கிற இடம் டக்குன்னு வந்து கருப்பாயிடும். அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக வந்து எல்லா இடமும் ஈவனாக அழுத்தி விடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான கோதுமை அடை வந்து ரெடி. இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.